ஹாய் காய்ஸ், என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இந்த 90 கிட்ஸையும் 2K கிட்ஸையும் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் சொல்ல போகிறேன். தயவு செய்து 2K கிட்ஸ் என்ன கொஞ்சம் கோவிக்காமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. 90 கிட்ஸ் 90 கிட்ஸோட லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கொண்டோம்னு பார்த்தா, அந்த டைமில் எல்லாரும் வந்து சித்தப்பா பெரியப்பா அப்படி மாமா மாமி என்று ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருப்போம். அதுக்குள்ளேயே நிறைய பிள்ளைகள். அது இப்பத்திய மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் ஒரு பிள்ளையோடயே விட்டுறாங்க. சில பேர் பிள்ளையே வேணாமண்டு விட்டுறாங்க. அப்போ எல்லாம் அப்படி இல்லை. மினிமம் 3 பிள்ளை ஒரு ஃபேமிலியில கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சமைச்சு விளையாடுவோம், வீடு கட்டி விளையாடுவோம், ஒளிச்சு பிடிச்சு விளையாடுவோம், கண்ணை கட்டி விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம், கார்ட்ஸ் விளையாடுவோம், மற்ற கிரிக்கெட், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்கமான விளையாட்டுலாம் விளையாடுவோம். ஆனால் இப்போ 2K கிட்ஸ் பிள்ளைகள பாருங்க, எல்லாரோட மோஸ்ட்லி எல்லா பிள்ளைகளோட லைஃப்பும் ஃபோனுக்குள்ளே போகுது. இந்த விஷயத்த தயவு செய்து பெற்றோர்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்கிறதால அதுக்கு ஒரு பிரயோசனம் கிடைக்குமோ எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இருந்தாலும் என்னோட மனம் கேட்குதில்ல சொல்கிறேன். என்ன சொன்னால், நாளைக்கு அவங்களோட லைஃப் வந்து இதனால் பாதிக்கப்படலாம். ஒரு வெளி உலகம் தெரியாமல் தான் இப்போத்தைய பிள்ளைகள் வந்து வளர்கிறாங்க. 2K கிட்ஸ் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு விளையாட்டுன்னா என்னன்னு தெரியாது. கூட்டாஞ்சோறு காய்ச்சறன்னு சொன்னால் என்னன்னு தெரியாது. கூட்டா சேர்ந்து விளையாடுறதுன்ற எஃபெக்ட் என்னன்னு கூட தெரியாது. எந்த பிள்ளையை எடுத்தாலும் ஃபோன் அண்ட் ரைம்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட லைஃப் ஃபுல்லாக அந்த ஃபோனுக்குள்ளேயே போயிடுது. அவங்களோட சின்ன வயசு அழகான அந்த சின்ன மழலை பருவம் வந்து எல்லாமே ஃபோனுக்குள்ளே போய் அவங்க ஃபோன் என்ன சொல்கிற அவங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதே அந்த ஃபோனாக தான் இருக்குது. அவங்களுக்கு சுயமாக ஒரு முடிவு எடுக்க தெரியாத நிலைமை இப்போத்தைய 2K கிட்ஸுக்கு நடந்து கொண்டே இருக்குது. ஸோ என்னருமே பெற்றோர்களே, தயவு செய்து இந்த குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுத்து கெடுக்காதீங்க. இதுதாண்டா உலகம், இதுதாண்டா லைஃப். உங்களால் அடுத்து பபா பெற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்லை. அந்த குழந்தைக்கு உலகத்தை இதுதான் இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது என்று சொல்லி வளருங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு இருப்பீங்களோ இல்லையோ, அந்த பிள்ளையோட ஃப்யூச்சர் வந்து அந்த ஃபோனுக்குள்ளேயே அடல்ட் ஆகிரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.